தமிழகத்தில் இன்று முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நமக்கு தொடங்கியாச்சு. ஆனா அந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் இல்லாம இருந்தது. அதுவுமே கூட இன்று முதல் கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நாளை மறுநாள்ல மிக கனமழை காத்திருக்கு கேரளா பகுதிகளில். அதே மாதிரி கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், குறிப்பாக கர்நாடகாவின் வடக்கு பகுதிகள், உள் கர்நாடக பகுதிகள், தென் கர்நாடக பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பித்து நாளை மறுநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கன முதல் மிக கனமழையாக அங்க புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க நிறைய இடங்கள்ல ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல தொடர்ந்து கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை. குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் தொடர்ந்து கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு கணிசமாக நமக்கு இருக்கக்கூடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை நாளை முதல் கேரளாவில் மிக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் கேரளாவில் மிக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இன்றைக்கும் நமக்கு கணிசமாக ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக அதிகரிக்க தொடங்கி நாளை மிக கனமழையாக உறுதியாக அங்க பதிவாகும். தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் இனி வரும் நாட்களில் மாலை இரவு நேரங்களில் சூறாவளி காற்று பொறுத்தவரை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதனால மாலை இரவு நேரங்களில் கனமழையும் இருக்கும். அதே போல காற்றுடைய வேகமும் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும். தமிழகத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருந்தாலும் மாலை இரவு நேரங்களிலிருந்து அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைந்து மழை வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தெற்கு கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவின் கடலோர பகுதிகளிலும் அதே மாதிரி கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலுமே கூட குறிப்பா தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை கிடைக்கும். நீங்க கிருஷ்ணகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் முழுவதுமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல அதிகரித்து காணப்படக்கூடும். அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை இன்றைக்கு பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் கடலோர டெல்டாவில் எப்போ நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம உங்களுக்கு சொல்றோம். முதலாவதாக நம்ம பார்க்க போறது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி, குந்தா, அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நீலகிரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கி பல இடங்களிலும் நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக நீலகிரி மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை, சோலையாறு, சிங்கோனா பகுதிகள், தொடர்ந்து கோயம்புத்தூர் நகர பகுதிகள், பெரியநாயகன் பாளையம், அதே மாதிரி மேல குறிப்பா வடக்கு பகுதிகள், மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதன் அருகாமை இருக்கக்கூடிய காரமடை உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும். ஏன்னா நாளை முதல் கேரளாவில் பல்வேறு இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால இந்த நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் உறுதியான மழை உண்டு. அடுத்ததாக தேனி மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள். தேனி மாவட்டங்கள்ல குறிப்பாக கம்பம், போடிநாயகனூர் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி, செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். குற்றாலம் போன்ற இடங்கள்ல அந்த அருவிகள்ல நீர் வரத்து அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்க தொடங்கிடும். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் குளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, குறிப்பா நாகர்கோயில், மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் கன்னியாகுமரியில உறுதியான மழை வாய்ப்புகள் உண்டு. ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்கள், நேற்றைக்கே ஏற்காடு பகுதியில் நல்ல மழை பொழிவு. சேலம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல
இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாயிருக்கு. அதே மாதிரி மிதமான மழையும் பல்வேறு இடங்கள்ல சேலம் மாவட்டங்கள்ல நேற்றைய தினங்கள் மாலை 4 மணிக்கு மேல பார்த்தோம். பல இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் வர தொடங்கியது. அதே மாதிரி தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலாக விட்டு விட்டு கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அதன் எல்லா இடங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக தீவிரமடையும். ராணிப்பேட்டை மாவட்டங்கள், களவாய், செம்மேடு, அதே மாதிரி வேலூர் மாவட்டங்களில் குடியாத்தம், ஆம்பூர் போன்ற இடங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழையாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வீச போகும் சூறாவளி காற்று, கனமழை மட்டுமல்லாமல் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிக கடுமையான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே காற்றுடைய வேகமும் இருக்கும், அதே சமயத்தில் மழையினுடைய வாய்ப்புகளையும் தொடர்ந்து விட்டு பரவலாக எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எங்கெல்லாம் எவ்வளவு மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேர்வலாறு அணை பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், பள்ளிப்பட்டு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜமுனா மரத்தூர் 3 சென்டிமீட்டர் மழையும், வாலாஜாவில் 3 சென்டிமீட்டர் மழையும், பொன்னை அணை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஆற்காடு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே நீங்க பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் ஆகட்டும், அதே மாதிரி விருதுநகர்ல குறிப்பா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மாஞ்சோலை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், ஜமுனா மரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, வாலாஜாவில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பொன்னை அணை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஆற்காடு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், வீரபாண்டி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக விட்டு நமக்கு பதிவாகி இருக்கிறது. எல்லாம் தேனி மாவட்டங்கள் பாருங்க, வீரபாண்டி பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி தேவாலா பகுதிகள் 2 சென்டிமீட்டர், சிங்கோனா கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், தருமபுரி, பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பரவலாக குறிப்பா காஞ்சிபுரத்துல தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் அனல் காற்று கடுமையாக இருக்கும் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்களில் வெயிலும் இருக்கும், அதே சமயங்களில் மழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம நீங்க வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல கொடுக்கப்பட்டு வருது. பார்த்து பயன்பெறுங்க. வானிலை அறிக்கை முழுமையா கேளுங்க. சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் எப்போங்க மழை பொழிவுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாளை முதல் படிப்படியாக அனைத்து கடலோரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும்.